ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. நம்ம மகாபெரிவா துணை சேனலில் மகாபெரிவாளால் சொல்லப்பட்ட எளிமையான பரிகாரங்கள், அவருடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து நமக்கு ஏதாவது பிரச்சனை இல்லை கவலை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம உடனடியாக கடவுளை நாடுறோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு பெண்மணி மகாபெரிவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக மடத்துக்கு வந்திருந்தார். அவருடைய முறை வந்ததும் அவர் பணிவாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஓரமாக ஒதுங்கி நின்றுக்கிட்டே இருந்தார். அன்னைக்குன்னு பார்த்து அவ்வளவா கூட்டமும் இல்லை. அந்த பெண்மணி முகத்தில் அவ்வளவு ஒரு ஏக்கம், எதிர்பார்ப்பு, ஒரு நம்பிக்கை. பெரியவா நம்ம பிரச்சனையை எப்படியும் தீர்த்து வச்சிருவார் அப்படின்ற ஒரு முடிவோடு காத்துட்டு இருந்தார். பெரியவாளும் அந்த பெண்மணியை கூப்பிட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்குறார். அதுக்கு அந்த பெண்மணி, வீட்டில் ஒன்று போனால் ஒன்று மாறி மாறி எனக்கு கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது பெரியவா. என்னால் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழவே முடியல. கணவருக்கு வேலை போயிடுச்சு. அதோடு கூட என் பொண்ணுக்கு கல்யாணமாகி ரொம்ப வருஷம் ஆகியும் குழந்தையே இல்லை. இன்னொரு பொண்ணுக்கு வயசு ஏறிண்டே போகுது, ஆனால் கல்யாணம் ஆக மாட்டேன்றது. பையனுக்கோ படிப்பே வரமாட்டேன்றது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ என் கணவருக்கு ஒரு நிலையான வேலை இல்லை. அதனால் பொருளாதாரத்தில் ரொம்ப நாங்கள் நலிஞ்சு போயிருக்கிறோம். தினசரி வாழ்க்கையை நடத்துகிறதே ரொம்ப கஷ்டமான விஷயமா ஆயிடுச்சு பெரியவா அப்படின்னு சொல்லி புலம்புறார். அந்த பெண்மணி இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் அழுதுடுவார் போல, அந்த அளவுக்கு கஷ்டத்தில் அனுபவிச்சுட்டு இருக்கான்றதை பெரியவா உணர்ந்துட்டார். பெரியவா அந்த பெண்மணிக்கு சொன்ன எளிமையான பரிகாரம், தினசரி காத்தால் எழுந்தடித்த உடனே உன் வீட்டு பூஜை அறை முன்னாடி நின்று உன்னோட குல தெய்வத்தை நினச்சி ஒரே ₹1 ஒரு டப்பாவில் போட்டு வை. என் கஷ்டமெல்லாம் தீரணும், என் பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி மனசார நினச்சிண்டு அந்த ₹1 எடுத்து வை. மறுநாள் காத்தாலையும் இதே மாதிரி ₹1 எடுத்து வை. இதே மாதிரி ஒரு மண்டலம், அதாவது 48 நாள் ஒரு ரூபாயாக எடுத்து வச்சுட்டே வா. 48 நாள் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த 48 ரூபாயையும் எடுத்து அதோடு கூட உன்னால் மேற்படி காசு போட முடிஞ்சதுன்னா அதையும் போட்டு யாருக்காவது அன்னதானம் ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல. இல்லை அது மேலே என்னால் காசு போட முடியாதனாலும் அந்த 48 ரூபாய்க்குள்ளே என்ன வாங்கி தர முடியுமோ அதை வாங்கி யாருக்காவது கொடுத்துடு. குழந்தைங்களுக்கு இனிப்பு வாங்கி கொடு. இந்த மாதிரி ஏதாவது ஒருத்தருக்கு அன்னதானமாக பண்ணிவிடு. அந்த 48 நாளுக்குள்ளேயே உன் பிரச்சனையெல்லாம் படிப்படியாக மாற தொடங்கிடும் அப்படின்னு ரொம்ப எளிமையான பரிகாரத்தை சொன்னார். அந்த பெண்மணி திக்கிச்சு போய் நின்னார். எனக்கு இவ்வளவு சுலபமாக எனக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் சொல்லியிருக்கீங்க பெரியவான்னு கண்ணீர் மல்க அழ ஆரம்பிச்சிட்டார். மகா பெரியவா கருணையே கருணை. ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர.